ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் இந்த எஸ்ஐஆர். இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும், திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது இந்த விஷயத்துல. டிஎம்கே is just an advertisement government. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான், அறிவிப்புகள். இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்ப வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? நேற்று வந்து வாக்காளர்களுக்கு எதிராக தமிழக மக்கள் எஸ்ஐஆர் பிரச்சனை வந்து திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்றாங்க. திமுக நிலைப்பாடு என்ன பண்ணிக்கிட்டு? திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதுதான் நான் களத்துல பார்த்திருக்கிறேன். 100 நாள் நடைபயணத்துல சாதாரண கோபம் கிடையாது. இப்போ ஒரு அலையா வீசிட்டு இருக்குது. இந்த அலை வந்து இன்னொரு 3 மாதத்துல பேரலையா, சுனாமியா வந்து திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும். அந்த அளவுக்கு கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல, வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது, தேர்தலுக்கு பிறகு வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது. விளம்பர அரசு இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். டிஎம்கே is just an advertisement government. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், அவ்வளவுதான், அறிவிப்புகள். இன்னொரு 4 மாதம் தான் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. இந்த 3 மாதத்துல இவங்க ஆட்சி போகுது. இப்ப வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கணும். இப்ப கடைசி 3 மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகுது, என்ன நடைமுறையில் வரப்போகுது, அதுக்கு என்ன நிதி இருக்கு? இப்படி தினம் ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். 2வது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று. காரணம், எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல். இது 2002, 2004, 2005 செய்யப்பட்டது. ஏன்னா இடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு, எத்தனை பேருக்கு 2 வாக்குகள் இருக்கு, 2 இடத்துல வாக்குகள் இருக்கு, இதெல்லாம் களையெடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்துல, இடைத்தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்த ஆர்கே நகரும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 கள்ள ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர், 10,000 பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள். அவங்க பேர்லாம் நீக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கிறத நீக்கணும். இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்கு தான், அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள். இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது? என்ன பிரச்சனை? இப்ப இந்த பிஎல்ஓ யாரு? பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள், தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள். தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது. அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க? மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆனா அது மீறி வந்து திமுக தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ காணொலி காட்சிகள் வந்து இருக்குது எங்களுக்கு. இவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல வாக்குறுதியில மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் நிறைவேற்றுவதில். அது மட்டும் இல்ல, தினம் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல். இது நகராட்சி நிர்வாகத்துல இடி வந்து கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு. ஆனா அதை மீறி நடவடிக்கை எடுக்க, அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2000 கோடி ஊழல். கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்துல 3 மாவட்டத்துல கனிம வள கொள்ளை 1000 கோடி. மணல் கொள்ளையில 4800 கோடி. டாஸ்மார்க் ஊழல், டாஸ்மார்க்ல சும்மா போக்குவரத்து மட்டும் 1000 கோடி ஊழல். ஆனா டாஸ்மார்க்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் வந்திருக்கிறாங்க. நெல் எடுத்துட்டு போறதுல 200 கோடி. இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் வந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க, திமுக மீது. அது திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க, மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க. என்ன எஸ்ஐஆர்னா என்ன? ஒரு தேர்தல் அங்க வாக்காளர்கள் பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர், அவ்வளவுதான். இதுல எப்படி ஏமாத்த முடியும்? யார் ஏமாத்த முடியும்? இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும், திமுகவை யாரும் ஏமாத்த முடியாது. இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதாவது சயின்டிபிக் கரப்ஷன்னா திமுக தான். ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா? அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க. ஏமாற்று வேலை, இந்த போராட்டமே ஏமாற்று வேலை. எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. கல்வித்துறை நாசமா போயிடுச்சு, மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை. விவசாயிகள் தான் இன்னைக்கு மிகுந்த கோப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதாவது
கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 3 ஆண்டுல தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இல்ல. இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு SIR அவங்க ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க எடுத்துட்டு போக முடியும்? எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இப்ப இருக்கிற டெக்னாலஜி யார் வேணா கேட்கலாமே. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும். அது ஒண்ணுமே நடக்காதது ஐயோ புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது. ஒண்ணுமே வரல, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும், திமுக கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும். இந்த SIR அது மாத்தி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.